மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் உடல் தீவுத்திடலுக்கு எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோயம்பேடிலிருந்து தீவுத்திடலுக்கு அவருடைய பூத உடல் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது குறித்தான கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஷ் வழங்க நாம் கேட்கலாம். மகேஷ், கள விவரங்கள். வணக்கம் ஷாம். தேமுதிகவினுடைய தலைவரும் கேப்டன் என அன்பாக அழைக்கக்கூடியவருமான விஜயகாந்தனுடைய உயிரானது நேற்று காலை தனியார் மருத்துவமனையில் பிரிந்தது. எனவே அவருடைய உடலானது அவருடைய இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு தேமுதிக கட்சி அலுவலகம் அமைந்துள்ள கோயம்பேட்டிற்கு நேற்று காலை கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு அங்கு ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள், தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தியிருந்த சூழ்நிலையில சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்தின, கண்ணீர் மல்க. மேலும் நேற்று இரவு வரை 50,000 என கணக்கிடப்படுகிறது. ஆக மொத்தம் காலையிலிருந்து சுமார் ஒரு 80,000 1 லட்சம் பேர் வரை அஞ்சலி செலுத்தியிருப்பார்கள் என தோராயமாக கணக்கிடப்படுகிறது. இருந்த பொழுதும் அவருடைய உடல் இங்கு வைத்து பொதுமக்கள் பார்வைக்காக வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. காரணம் என்னென்றால் கட்டுக்கடங்காத கூட்டம், அதே போல இடர்பாடுகள் அதிகம் இருப்பதன் காரணமாக தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே அரசு மரியாதை செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருடைய உடலானது இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டு சென்னை தீவுத்திடல்ல அவருடைய உடலானது வைக்கப்பட்டு பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைத்து அவர்கள் விஜயகாந்தனுடைய முகத்தை பார்ப்பதற்காக ஏற்பாடுகளானது விரிவாக அங்கு செய்யப்பட்டிருக்குது. கணிசமான இடம் வசதியானது அங்கு இருப்பதன் காரணமாக இங்கிருந்து அங்கு உடலானது கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு இன்று காலை 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை அனுமதிக்கப்பட உள்ளதுதான் பார்க்க முடிகிறது. அவருடைய உடல் செல்லும் பொழுது அவருடைய மனைவி, மகன்கள் உள்ளிட்ட முக்கிய நபர்கள் உடன் செல்ல இருப்பதுதான் பார்க்க முடிகிறது. இருந்த பொழுதும் இந்த கோயம்பேட்டை சுற்றி ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் குவிய துவங்கி இருப்பதன் காரணமாகவும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பேர் தொடர்ந்து சென்னையை நோக்கி வருவதன் காரணமாக இங்கு பெரிய அளவில் ஒரு நெரிசலானது காணப்பட்டு வருவதுதான் பார்க்க முடிகிறது. இருந்த பொழுதும் மிக முக்கிய நட்சத்திரங்கள் இன்று அஞ்சலி செலுத்த இருப்பதன் காரணமாக இந்த இடத்திலிருந்து அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட்டு தீவுத்திடலில் வைக்கப்பட இருப்பதான் களத்தில் பார்க்க முடியுது. இன்னும் சில நிமிடங்களில் அவருடைய உடல் இங்கிருந்து அமரர் ஊதி வாகனத்தில் கொண்டு செல்லப்பட இருப்பதான் களத்தில் பார்க்க முடியுது. தொடர்ந்து தொண்டர்களுடைய அழுகை என்பது விஜயகாந்தினுடைய ஒரு செயல்பாடுகளை ஒரு அங்கீகரிக்கக்கூடிய வகையில அவருடைய மரணத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். தொடர்ந்து விஜயகாந்தனுடைய முகத்தை பார்ப்பதற்காக எப்படியாவது பார்த்து விட மாட்டோமா, தன்னுடைய தலைவனையும் தன்னுடைய தலைமை பண்புள்ள ரசிகனையும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு தான் அவர்கள் வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. நேற்று இரவு நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் விஜயகாந்தனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் பொழுது அவருடைய உடல் வைக்கப்பட்டுள்ள அந்த பேடத்தில் மீது தலை சாய்ந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி இருந்ததுதான் பார்க்க முடிகிறது. இருந்த பொழுதும் தொடர்ந்து நட்சத்திரங்கள் அதிக அளவில் வரும் பொழுது பொதுமக்களுடைய கூட்டமும் அதிக அளவில் இருக்கும் என்பது காரணமாக இதற்காக ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கையாக காவல்துறை தரப்பில் எடுக்கப்பட்டுள்ளதுதான் பார்க்க முடியுது. சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில மேற்கொண்ட பொழுதும் கட்டுக்கடங்காத ரசிகர்களுடைய வருகையும் தொண்டர்களுடைய வருகையின் காரணமாக இங்கு விழிப்பிதுங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பார்க்க முடிகிறது. சுமார் 50க்கும் மேற்பட்ட கார்கள் புடைசூழ அவருடைய அமரர் ஊர்தியானது புறப்பட்டு அங்கு தீவுத்திடலுக்கு சென்று அங்கு ஒரு 6 மணி நேரம் வரை பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இருப்பதுதான் களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது.